நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், விளம்பரப்பட இயக்குனர் என்று பன்முக திறமை கொண்ட பிரதாப் கே. போத்தன் வாழ்க்கை பயணம். இவர் 1952 ஆகஸ்ட் 13 அன்று திருவனந்தபுரம், கேரள மாநிலத்தில் பிறந்தார். இவருடைய அப்பாவின் பெயர் குலத்திங்கல் போத்தன், இவருடைய அம்மாவின் பெயர் பொன்னம்மா போத்தன். இவங்க இயல்பிலேயே பாரம்பரியமான பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவங்க. நடிகர் பிரதாப் போத்தனுக்கும் நடிகர் ரகுவரனுக்கும் ஒரு வகையில் ஓர் ஒற்றுமை உண்டு. 2 பேருமே மிகச்சிறந்த நடிகர்கள், பார்ப்பதற்கு ஸ்டைலான தோற்றத்தை கொண்டவர்கள். ஆனால் இந்த 2 பேருமே சைக்கோ பாத்திர நடிகர்களாக ரசிகர்களால் பரவலாக அறியப்பட்டது ஒரு வகையான துரதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். மனைவிகளை, பெண்களை மனதளவில் கொடூரமாக துன்புறுத்தும் கதாபாத்திரத்தில் இவர்கள் சில படங்களில் நடித்திருந்தார்கள். அவர்களின் சிறந்த நடிப்பு காரணமாக அந்த மாதிரியான படங்களில் மட்டும்தான் அவர்கள் அதிகம் நடித்தது போன்ற சித்திரம் ஏற்பட்டுவிட்டது மக்களுக்கு. ஆனால் இந்த இருவருமே நிறைய வித்தியாசமான பாத்திரங்களை நடித்து தங்களுடைய அபாரமான நடிப்பு திறனை நிரூபித்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்த பிரதாப் போத்தன் அவர்கள் உதகமண்டலத்தில் உள்ள லாரன்ஸ் மெமோரியல் பள்ளியில் படித்திருக்கிறார். மாணவராக இருந்தபோது ஆங்கில நாடகங்களில் நடிப்பதிலும் ஓவியத்திலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. பின்னாட்களில் தி மெட்ராஸ் பிளேயர்ஸ் என்கிற புகழ்பெற்ற ஆங்கில மேடை நாடக குழுவில் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் தனது படிப்பை முடித்த பிறகு மும்பையில் உள்ள முன்னணி விளம்பர நிறுவனங்களில் காப்பிரைட்டராக அவர் பணிபுரிய ஆரம்பித்தார். பெர்னாட் ஷாவின் நாடகம் ஒன்றில் நடித்த பிரதாப்பின் திறமையை பார்த்து வியந்த இயக்குனர் பரதன் அவர்கள் அரவம் என்கிற மலையாள திரைப்படத்தில் 1978ஆம் ஆண்டு இவர் அறிமுகப்படுத்தினார். முதல் படத்திலேயே மிகச்சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை இவர் வாங்கினார். தமிழிலும் மலையாளத்திலும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு மேலே நடித்துள்ள பிரதாப் போத்தன் இந்தி மற்றும் தெலுங்கு சினிமாக்களிலும் இவர் நடித்திருக்கிறார். அழியாத கோலங்கள் திரைப்படத்தின் மூலம் பிரதாப்பை தமிழில் அறிமுகம் செய்து வைத்தார் பாலு மகேந்திரா. இதில் ஷோபாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவராக சின்ன காட்சியில் தோன்றியிருந்தார் பிரதாப். மூடுமணி மற்றும் வறுமையின் நிறம் சிவப்பு ஆகிய 2 திரைப்படங்களிலும் பிரதாப் ஏற்றிருந்த பாத்திரம் ரொம்ப வித்தியாசமானது. மூடுபணியில் பாலியல் தொழிலாளிகளை தேடி தேடி கொள்ளும் கொடூரமான பாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார். ஆனால் இதே படத்தின் இன்னொரு காட்சியில் கிட்டாரை மீட்டிக்கொண்டு என் இனிய பொன் நிலாவே என்று மென்மையான குரலில் பாடி நடிக்கும்போது கொலைகாரனுக்குரிய சுவடே இல்லாமல் இனிமையான இளைஞனாக இவர் மாறியிருப்பார். இதை போலவே வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் ஸ்ரீதேவியின் மீது மிகையான காதலை கொட்டுகிற நாடக இயக்குனர் வேடத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருப்பார். ஆனால் ஸ்ரீதேவியோ கமலைத்தான் விரும்புவார். இதை கண்டு எரிச்சலும் கோபமும் கொள்ளும் காட்சிகளில் பிரதாப்பின் கொதிப்பு அசலானதாக இருக்கும். பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் மிக நேர்மறையான ஒரு கதாபாத்திரம். இப்படி ஒரு ஆசிரியர் நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு நமக்கெல்லாம் தோன்றும் அளவிற்கு இனிமையான பாத்திரத்தில் அசத்தி இருப்பார். வீட்டை விட்டு ஓடிப்போகும் இளம் காதலர்களை அமர்த்தி வைத்து உன்னை 4-5 பேர் அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போனால் என்ன செய்வ என்று மாணவனை நோக்கி இவர் இதமாக கேள்வி கேட்கும் காட்சி அருமையானது. விடலை காதல்களை அதுவரை ரொமான்டிசைஸ் செய்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவில் அதன் மீதான மயக்கத்தை விளக்கி யதார்த்தத்திற்கு நெருக்கமான குரலை எழுப்பியது பிரதாப்பின் பாத்திரம் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. மகேந்திரன் இயக்கிய நெஞ்சத்தை கில்லாதேவில் இன்னொரு வித்தியாசமான ஒரு பாத்திரம். முரண்டு பிடிக்கும் புது மனைவியிடம் பொறுமையாகவும் இதமாகவும் நடந்து கொள்ளும் ஜென்டில்மேன் கணவர் பாத்திரத்தை பிரதாப் போத்தன் மிகச்சிறப்பாக கையாண்டிருந்தார். மௌனராகம் மோகனின் பாத்திரத்துக்கு முன்னோடி இந்த கதாபாத்திரம்தான். விசு எழுத்துல எஸ்பி முத்துராமன் இயக்கிய குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படத்தில் ஒரு அசட்டுத்தனமான கணவன் கதாபாத்திரத்தில் வேடிக்கையாக அவர் நடித்திருந்தார். மனைவியின் அலுவலகம் விடும் நேரம் வரைக்கும் வேர்க்கடலையை கொறித்து கொண்டு சினிமா சுவரட்டிகளை வேடிக்கை பார்த்து இவர் நேரத்தை கடக்கும் காட்சி ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும். சிந்து பைரவியில் சுஹாசினியின் மீதுள்ள மௌனமான காதலை விதம் விதமாக வெளிப்படுத்தும் பாத்திரத்தை ரசிக்கத்தக்க வகையில் கையாண்டிருப்பார் பிரதாப். பழைய படங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமீபத்தில் வெளிவந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரி திரைப்படத்தில் ஆர்வமுள்ள மாணவியை ஊக்கப்படுத்தி மேலே கொண்டு வரும் ஆசிரியர் கதாபாத்திரத்தில் ரொம்ப ஆத்மார்த்தமாக நடித்து அசத்தி இருப்பார் பிரதாப் போத்தன். அவர் இறுதியாக நடித்து கொண்டிருந்தது மோகன்லால் இயக்கும் பாரோஸ் நிதி காக்கும் பூதம் என்னும் மலையாள திரைப்படத்தில். ஆனால் காலம் அதற்குள் முந்தி கொண்டதுன்னு தான் சொல்லணும். நடிகர் அப்படிங்கிற பரிமாணத்தை தாண்டி இயக்குனராகவும் ஜொலித்தவர் பிரதாப் போத்தன். இவர் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படமே ரொம்ப வித்தியாசமானது. மனநலம் குன்றிய 2 மாற்றுத் திறனாளிகளுக்குள் ஏற்படும் பிரியத்தையும் நேசத்தையும் அடிப்படையாக கொண்டது.
ராதிகாவுடன் இணைந்து இவரே நடித்த மீண்டும் ஒரு காதல் கதை என்கிற இந்த திரைப்படத்திற்கு சிறந்த அறிமுக இயக்குனர் என்னும் தேசிய விருது இவருக்கு கிடைத்தது. 1987 வெளிவந்த ரிதுபேதம் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை இவர் பெற்றார். டெய்ஸி, ஒரு யாத்திரை மொழி போன்ற மலையாள திரைப்படங்கள் பிரதாப்பிற்கு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற அடையாளத்தை உருவாக்கி தந்தன. ராபர்ட் லுட்லம் எழுதிய போன் அப்படிங்கிற தொடர் வரிசை நாவல்கள் புகழ் பெற்றவை. இந்த வரிசையில் முதல் நாவலான த போன் ஐடென்டிட்டியை ஹாலிவுட் மோப்பம் பிடித்து திரைப்படமாக்குவதற்குள்ள அதை தமிழிற்கு கொண்டு வந்து விட்டார் பிரதாப். 1989 கமல் நடிப்பில் வெற்றி விழா அப்படிங்கிற திரைப்படமாக இது வெளிவந்தது. இதில் ஜிந்தா என்னும் பாத்திரத்தில் நடிகர் சலீம் கௌசை ஸ்டைலான கதாபாத்திரத்தில் திறமையாக இவர் பயன்படுத்தியிருப்பார். இந்த ஸ்பை த்ரில்லர் பாணிக்கு முரணாக மைடியர் மார்த்தாண்டன் என்னும் நகைச்சுவை திரைப்படத்தை 1990 இயக்கியிருந்தார். இது ஒரு ஆங்கில திரைப்படத்தின் கதையை அடிப்படையாக கொண்டது. லக்கி மேன் என்கிற இன்னொரு நகைச்சுவை திரைப்படமும் பிரதாப் இயக்கியது தான். நெப்போலியனை ஹீரோவாக வைத்து இயக்கிய சீவலப்பேரி பாண்டி முற்றிலும் வேறு வகையான திரைப்படம். பி லெனின் இயக்கத்தில் வெளிவந்த சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தின் கதை பிரதாப் போத்தன் எழுதியதுதான். ஜீவா, ஆத்மா என்று பல வெற்றி திரைப்படங்களை இவர் இயக்கியிருக்கிறார். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் பல்வேறு ஜானர்களில் படங்களை இயக்கிய பெருமை பிரதாப் போத்தனுக்கு மட்டும்தான் உண்டு. பிரதாப் போத்தனின் தோற்றம் ஒரு எலைட் இளைஞனுக்கே உரித்தானது. ஜீன்ஸ் பேண்டு, கதர் ஜிப்பா, கிட்டார், வாயில் தொங்கும் சிகரெட், வசீகரமான ஹேர் ஸ்டைல் என்று 80களின் அலட்சியமான இளைஞனின் தோற்றத்தை இவர் கொண்டிருப்பார். தடித்த கண்ணாடிக்கு பின்னால் உருளும் முட்டை விழிகளும் மழலையான உச்சரிப்பும் இவருக்கு வித்தியாசமான அடையாளத்தை தந்தன. இவருடைய எலைட் தோற்றம் காரணமாகவே பின்னாட்களில் டாக்டர், சைக்காலஜிஸ்ட், காலேஜ் பிரின்சிபல் போன்ற பல கதாபாத்திரங்கள் கிடைத்தன என்று சொல்லலாம். இளம் இயக்குநர்களை அடையாளப்படுத்தும் நாளைய இயக்குனர் என்னும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடுவராக இருந்த பிரதாப் போத்தன் கடைசி காலத்தில் விளம்பர படங்களையும் இயக்கும் பழைய தொழிலையும் கைவிடாமல் இருந்தார். 22nd ஃபீமேல் கோட்டயம் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்திற்காக சிறந்த எதிர்மறை பாத்திரம் என்பது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற பிரதாப்பின் மரணம் உறக்கத்திலேயே நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பிரதாப் போத்தன் என்றதுமே கலைந்த தலைமுடியும் கையில் கிட்டாரும் கண்களில் பிரியுமாக என் இனிய பொன்னிலாவே என்று இதமான குரலை பாடிக்கொண்டிருக்கும் சந்துரு அப்படிங்கிற இளைஞனின் பாத்திரம் தான் சட்டுன்னு நம்ம நினைவில் வந்து நிற்கும். தோற்றம் காரணமாக வேடிக்கையான நடிகராக கருதப்பட்டாலும் பல பெண்களுக்கு பிடித்தமான நடிகராகவும் பிரதாப் இருந்தார் அப்படிங்கிறதுல ஆச்சரியமில்லை. அத்தனை ஸ்டைலான தோற்றத்தையும் உடல்மொழியையும் கொண்டவர் தான் இவர். சைக்கோத்தனம், நகைச்சுவை, வேடிக்கை, தீவிரம் என்று பல வித்தியாசமான பாத்திரங்கள் நடித்த உருவாக்கிய பிரதாப் சினிமா ரசிகர்கள் என்றும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய தகுதி உடையவர். 1985 நடிகை ராதிகாவை மனம் புரிந்தார் பிரதாப். ஆனால் இந்த திருமண வாழ்க்கை 1 வருடம் மட்டுமே நீடித்தது. இவங்க காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த விவாகரத்திற்கு பிறகு அமலா சத்யநாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 22 வருடங்களுக்கு பிறகு இந்த திருமணமும் முடிவிற்கு வந்தது. கேயா என்கிற மகள் பிரதாப்பிற்கு உண்டு. சிறந்த பாடகியான தன் மகளை பற்றி த ஸ்வீட் சோல் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ஃபேஸ்புக் குறிப்பில் எழுதியிருப்பார் பிரதாப். இவர் தமிழில் முதன்முறையாக 1979 அழியாத கோலங்கள் என்ற படத்தின் மூலம் தோன்றினார். இவர் இதுவரை தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி உள்ளிட்ட 4 மொழிகளில் 100க்கும் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார். பிரதாப் போத்தன் தமிழில் ரொம்ப முக்கியமாக எடுத்த சிறந்த திரைப்படங்கள்னா மூடுபனி, வறுமையும் நேரம் சோப்பு, குடும்பம் ஒரு கதம்பம், புதுமை பெண், ஜல்லிக்கட்டு, படிக்காதவன், பன்னீர் புஷ்பங்கள், அழியாத கோலங்கள் போன்ற படங்களை சொல்லலாம். மேலும் மார்த்தாண்டன், ஜீவா, வெற்றி விழா, சீவலப்பெரி பாண்டி உள்ளிட்ட படங்களை இவர் இயக்கிய மிகச்சிறந்த படங்கள்னு சொல்லலாம். இருப்பினும் சத்யராஜ் நடித்த ஜீவா, மகுடம், கார்த்திக் நடித்த லக்கி மேன் இந்த படங்கள்லாம் இவருக்கு அடுத்தடுத்து தோல்வியை தந்த படங்களாகவும் இருந்தது. இவர் திரைப்பட நடிகை ராதிகாவோடு இணைந்து மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் நடிக்கும் போது தான் இந்த 2 பேருக்கும் காதல் மலர்ந்திருக்கிறது. இதையடுத்து 2 பேரும் நண்பர்கள் துணையோடு உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் 1985 திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சில ஆண்டுகளில் இந்த 2 பேருக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 1986 அதாவது 1 வருடத்திலேயே விவாகரத்து பெற்றுவிட்டார்கள். இவர்களது விவாகரத்து சினிமா வட்டாரத்தில் அப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதாப் கே போத்தனுக்கு சினிமாவை போன்று குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக இல்லாமல் போனதால் அவருடைய கடைசி காலத்தில் சென்னையில் உள்ள தனது வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். பிரதாப் போத்தன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஆரவம், தகர, அழியாத கோலங்கள், ஆரோகணம், பவிழமுத்து, சந்திரபிம்பம், தளிரிட்ட கிணக்கல், இளமை கோலம், லாரி, சாமரம்,
ஊர் மகளே விடதாறு, பப்பு, மூடுபனி, மறுமையின் நிறம் சிவப்பு, நெஞ்சத்தை கில்லாதே, கரையெல்லாம் செண்பகப்பூ, மதுமலர், குடும்பம் ஒரு கதம்பம், பன்னீர் புஷ்பங்கள், சொல்லாதே யாரும் கேட்டால், நெஞ்சில் ஒரு முள், வா இந்த பக்கம், தில்லுமுள்ளு, ராணி, பனிமலர், அபர்ணா, வாழ்வே மாயம், அம்மா, எச்சில் இரவுகள், ஒரு வாரிசு வருகிறது, சட்டம் சிரிக்கிறது, சிந்தூர சந்தியாவுக்கு மௌனம், ஓலங்கள், இடவேள, நன்றி மீண்டும் வருக, அமெரிக்கா அமெரிக்கா, யுத்தகாண்டம், கைகேயி, காஞ்சனா கங்கா, புதுமை பெண், ஜஸ்டிஸ் சக்கரவர்த்தி, அக்ஷரங்கள், மீண்டும் ஒரு காதல் கதை, சிந்து பைரவி, மனைவி ரெடி, ஜல்லிக்கட்டு, பேசும் படம், என் ஜீவன் பாடுது, பெண்மணி அவள் கண்மணி, இரத்த தானம், அமரன், பிரியசகி, ராம், குரு, வெள்ளித்திரை, காலண்டர், சர்வம், வீரசேகரன், முரண், பூஜை, வேகம், மரியமுக்கு, அப்பாவும் வீஞ்சும், கனல், ரெமோ, எல்ரா, வீடே வடு, யார் இவன், உயரே, பச்சமாங்கா, பொன்மகள் வந்தாள். இவர் இயக்குனராக இயக்கிய படங்கள் மீண்டும் ஒரு காதல் கதை, ருத்ரபீடம், டைசி, ஜீவா, வெற்றி விழா, மைடியர் மார்த்தாண்டன், சைத்தன்யா, மகுடம், ஆத்மா, சீவலப்பெரி பாண்டி, லக்கி மேன், ஒரு யாத்திரை மொழி. எழுத்தாளராக சொல்ல துடிக்குது மனசு. பிரதாப் போத்தன் அவர்கள் வாங்கிய விருதுகள்: சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை மலையாள படம் தகர என்ற படத்திற்காக வாங்கியிருக்கிறார். சிறந்த நடிகருக்கான மறுபடியும் ஃபிலிம்ஃபேர் விருது மலையாள படம் சாமரத்திற்காக வாங்கியிருக்கிறார். சிறந்த அறிமுக இயக்குனர் படத்திற்கான இந்திரா காந்தி விருது மீண்டும் ஒரு காதல் கதைக்காக. சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது மலையாளம் ரிதுவேதம் படத்திற்காக. எதிர்மறை பாத்திரத்தில் சிறந்த நடிகருக்கான திரைப்பட விருது பெண் கோட்டயம் என்ற திரைப்படத்திற்காக. 22 பெண் கோட்டயம் என்ற திரைப்படத்திற்காக. கேரள மாநில திரைப்பட விருது சிறப்பு ஜூரி விருதையும் இவர் வாங்கியிருக்கிறார். பன்முக திறமையாளரான பிரதாப் கே போத்தன் அவர்கள் இந்த சினிமாவில் அவருடைய சாதனைகளுக்காக இந்திய திரைவானில் என்றும் மறக்கப்படாத நட்சத்திரமாக இருப்பார் என்பது உண்மை. இதுவே நடிகர், இயக்குனர் என்று பன்முகத்திறமை கொண்ட பிரதாப் கே போத்தன் உடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.